வணக்கம் பாரி. வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் வரப்போகிறது. இதில் தமிழக அரசியல் நிலை எவ்வாறு இருக்கும்? மிகவும் ஒரு குழப்பமான சூழல் என்பது இன்றைக்கி உருவாகியிருக்கு. தொடர்ச்சியாக தமிழக அரசியலில் திடுக்கிடும் மாற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி ஒரு பெரும் நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. நாளேடுகளை நீங்கள் பார்க்கும்பொழுது தெரியும், விடுதலை புலிகளிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு கட்சியினுடைய நிர்வாகிகள் பணம் வசூல் செய்தார்கள் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை தமிழக ஊடகங்கள், அது குறிப்பாக திராவிட மற்றும் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தினமலர் போன்ற ஊடகங்கள் செய்திகளை கசிய விடுறாங்க. இது எதுக்கு கசிய விடுறாங்கன்னா, அது உண்மை இல்லை, அதுக்கு பின்னாடி அது சும்மா அது ஒரு சோடிப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. ஆனால் இந்த செய்திகளை சாமானிய தமிழர்கள் மத்தியில் இதை கடத்துவதன் நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே இவங்களுக்கு வருமானம் என்பது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே திராவிட இயக்கத்தவர்கள்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு எங்கேருந்து காசு வருது, நாம் தமிழர் இப்போ அதே போல் திமுக எங்கேருந்து காசு வருதுன்னு கேட்டோம்னா அவங்க அரசியலே முடிஞ்சு போச்சு. நாம் தமிழர் கட்சிக்கு எங்கேருந்து காசு வருதுன்னு கேட்குற கேள்வியை திமுக எங்கேருந்து காசு வருது, அந்த அரசியல் முடிஞ்சு போச்சு. ஆனால் இவங்க தொடர்ச்சியாக நாம் தமிழருக்கு எங்கேருந்து காசு வருது, அவங்க வசூல் பண்ணுறாங்க, கட்சியில் நிர்வாகிகள் காசு போடுறாங்க, எல்லாருடைய காசையும் பங்களிப்பையும் பெற்று தான் அந்த கட்சி நடக்குது. ஆனால் அந்த மக்களிடம் தொடர்ச்சியாக குழப்புவதன் மூலமாக அப்போ எங்கேயோ காசு வருது போல அப்படிங்கிற ஒரு உளவியலை இங்கே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த உளவியலை இன்னைக்கு விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து காசு இவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை, ஒரு செய்தியை இன்னைக்கு ஊடகங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போவதன் மூலமாக இவர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் தொடர்பு இருக்கிறது. அப்போ விடுதலை புலிகளுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தொடர்பு இருக்குன்னா அடுத்து என்ன? அப்போ நாம் தமிழர் கட்சியை வச்சு தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள் ஏதோ ஒரு பெரிய போராட்டத்தையோ இல்லை ஒரு ஆயுதம் ஏந்திய போர் சூழலையோ இல்லை தேவையில்லாத ஒரு பிரச்சனையோ இங்கே உருவாக்குவதற்கு திட்டம் திட்டுகிறார்கள். அப்போ இது ஆபத்து, இந்தியாவுடைய இறையாண்மைக்கு இது எதிரானது அப்படின்னு சொல்லி அப்படி அதை நோக்கி கொண்டு போவதற்காக அவர்கள் அவ்வாறு காரணங்கள் கற்பிப்பதற்காக இங்கே தமிழ் தேசிய அரசியல் என்பது இன்றைக்கி ஒரு எழுச்சியாக நாம் தமிழர் கட்சியோடைய வளர்ச்சி, அதுக்கப்புறம் சக தமிழ் தேசியவாதிகளுடைய உழைப்பு, இன்றைக்கி தமிழ் தேசிய கருத்தியல் என்பது தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத கருத்தியலாக மாறி இருக்கிறது. அதே போல் நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. எல்லா கருத்து கணிப்பிலும் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியை கொண்டு வந்தே ஆகணும். முன்னாடி ஊடகங்களில் தவிர்த்துடுவாங்க, நாம் தமிழரை காட்ட கூட மாட்டாங்க, இப்படி ஒரு கட்சி இருக்குன்னு கூட போய் மக்கள்கிட்ட சேர்க்க மாட்டாங்க. இன்றைக்கி அப்படிலாம் காட்டாமல் தவிர்க்க முடியாது. அப்படியே எப்படி இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி இவ்வளோ வாங்குறாங்க அவ்வளோ வாங்குறாங்கன்னு சொல்லி காட்டியே ஆகணுங்கிற அளவுக்கு இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்கு. பெரிய அளவிற்கு மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. நாம் தமிழர் கட்சி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. இன்றைக்கி திமுக அதிமுக மேலே ஒரு அதிருப்தி அடைந்தவர்களுக்கு நாம் தமிழர் ஒரு மாற்றாக தெரிகிறது. அப்போ இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சி ஒரு தமிழ் தேசிய கொள்கையை கொண்ட கட்சியாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி தலைவராக ஏற்றிருப்பவர் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன். அது இந்தியாவுடைய ஆதிக்கத்திற்கு எதிரான ஒரு தலைமையாக இருக்கிறது. அப்போ இதெல்லாத்தையும் கணக்கெடுத்துட்டு இந்த கட்சி என்பது இனி இருக்கக்கூடாது அப்படின்னு பாஜக மட்டும் கிடையாது, இந்தியாவுடைய ஆளும் வர்க்கம், அது காங்கிரஸும் இந்தியாவுடைய ஆளும் வர்க்கம் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, அது காங்கிரஸ் கட்சியா பாஜக கட்சியா, அப்படிலாம் கிடையாது. இந்த இரண்டு கட்சியிலையும் குடுமி வச்சு பூணூல் போட்ட ஒரு குரூப் இருக்கும், அதுதான் இந்தியாவோட ஆளும் வர்க்கம். அந்த குடுமி வைத்து பூணூல் போட்ட கும்பலுக்கு இதுக்கு மேலே தமிழ் தேசியம் என்பது தமிழ்நாட்டில் வேரூன்ற தொடங்கியது என்றால் நமக்கு சிக்கல். நம்மளால் இங்கே ஆளும் வர்க்கமாக இருக்க முடியாது. தமிழர்களை பார்த்து நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். இப்போ இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டில் தான் இந்த சிந்தனையே வந்தது. ஹிந்தியை இந்தியாவுடைய தேசிய மொழியாக அங்கீகரிக்க வேண்டும்னு சொல்லிட்டு எல்லா மாநிலங்கள்லையும் ஓரளவுக்கு தலையாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது என்ன ஹிந்தியை இங்கே தேசிய மொழியாக அறிவிப்ப, அப்படியே அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு உளவியல், அந்த ஒரு அந்த எதிர்ப்பு சக்தி என்பது தமிழர்களிடம்தான் இருக்கிறது. இப்போ தமிழர்களுடைய இந்த கோரிக்கைகளை முன்வைத்து வச்சதுக்கு அப்புறம் தான் கன்னடர்கள், தெலுங்கர்கள் இங்கே எல்லாருக்குமே ஓ ஆமாம்ல, ஹிந்தியை ஏன் எடுத்துக்கணும், ஏன் நம்ம மொழியை எடுத்துக்கக்கூடாது, அப்போ நம்ம எங்கள் மொழியும் சேர்த்து அறிவி, உங்கள் மொழியை அறிவிக்க முடியாது, ஏன் அறிவிக்க முடியாது, நீங்கள் கம்மியாக பேசுகிறீங்க, அப்போ ஏன்னா எதுக்கு நீங்கள் என் கூட சேர்த்துக்கிற, என்னோட வருமானம் வேணும், ஆனால் என்னுடைய மொழியோடைய சிறப்பு உனக்கு தேவையில்லையான்னு சொல்லி எல்லா மாநில மொழிகளும் இன்றைக்கி அவரவர் மொழி முக்கியம்னு பேச தொடங்கியதே தமிழர்களை பார்த்து கற்றுக்கொண்டது தான். இன்றைக்கி பிராமண எதிர்ப்புன்னு சொல்லி இன்றைக்கி வட இந்தியாவிலும் கூட பலரும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இவைகள் எல்லாத்திற்கும் விதை போட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளாகவே தமிழர்கள் மட்டும்தான் இந்த பிராமண எதிர்ப்பு, இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிற இந்த சமத்துவ கோட்பாட்டை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இங்கெல்லாம் வேதம் 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 மித்த எல்லாமே பாருங்கள், வேதத்தை தான் தூக்கிட்டு வருவான். நம்ம வேதத்தையே நம்ம தூக்குறது கிடையாது, வேதத்தை பற்றியே பேசுறது கிடையாது. அதாவது வேதம் என்பது இந்த ஆரியர்களுடைய வேதத்தை நம்ம பேசுறது. அப்போ தமிழர்களிடம்தான் இந்த ஒரு உணர்வு என்பது இருக்கிறது. அப்போ இன்னைக்கு தமிழர்கள் இந்த தமிழ் தேசிய சிந்தனையை
இந்த ஃபெடரலிச கோட்பாட்டை, மாநில சுயாட்சி தத்துவத்தை மீண்டும் புதுப்பிச்சு கொண்டு வந்து பேச ஆரம்பித்துட்டு, அதுக்கு முன்னாடியே திராவிட இயக்கம் பேசியது தான், இதை பேசலைன்னு நம்ம சொல்லலை, பேசினார்கள், விலை போய்விட்டார்கள். அண்ணாதுரையெல்லாம் பேசாத பேச்சா? அண்ணாதுரையெல்லாம் வந்து மாநில சுயாட்சிக்காக அளவுக்கு அதிகமாக பேசினார்கள். ஆனால் இன்னைக்கு அண்ணாவின் பாதையில் நாங்கள் கட்சியை நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய திமுகவாக இருக்கட்டும், அண்ணாவுடைய பேரையே நாங்கள் கட்சியில் வச்சுருக்கோம்னு சொல்லக்கூடிய அதிமுகவாக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? ரிலையன்ஸு அம்பானி வந்து ஹார்பர் கட்டணும், எங்களுடைய நிலத்தில் வந்து தனியார்கள் வந்து விமானம் கட்டணும், கல்வியெல்லாம் பொதுப்பட்டியல் எடுத்துக்கோங்க, மாநில பட்டியலாம் தேவை கிடையாது, நீங்கள் மத்திய பட்டியல் எடுத்துகிட்டு போங்க. என்னங்க நீங்கள் பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாண்டு அதெல்லாம் நீங்கள் வந்து தனியாரே நடத்திட்டு போங்க, எங்களுக்கு என்ன மாநில சுயாட்சி அதெல்லாம் தேவை கிடையாது, எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. எலக்ட்ரிசிட்டி வந்தாச்சு, இன்றைக்கி கரண்ட் கனெக்ஷன் எலக்ட்ரிசிட்டியும் கூட தனியார் மயமாக்கிடணும். அண்ணாவின் வழி வந்தவர்கள் அவர் மாநில சுயாட்சி பேசிகிட்டு இருந்தார். அப்போ மாநில சுயாட்சினா என்னங்கிற ஒரு அடிப்படை, நம்மக்கிட்ட அதிகாரம், மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள், எந்தெந்த அதிகாரங்களை இழக்கக்கூடாது, எதையை பற்றியுமே கவலை இல்லாமல் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இந்த திராவிட இயக்கங்கள் அது அப்படியே தேசிய கட்சிகள் என்னென்ன கொள்கைகளை கொண்டு வருகிறதோ அதுக்கு அப்படியே தலையாட்டக்கூடிய கட்சிகளாக மாறிவிட்டார்கள். இல்லைன்னா சும்மா வெற்று அறிக்கைகளில் என்ன கையெழுத்து போடுறோம், இந்த இப்போ நீட்டுக்கு ஏதோ கையெழுத்து வாங்கிட்டு அலைஞ்சாங்களே, என்ன பண்ணாங்க? எல்லாம் நீட்டுக்கு கையெழுத்து போட்டு இவங்க கிட்ட அதிகாரம் இருக்குது, இவங்க கையெழுத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது. நம்ம சாமானியர்கள்ட்ட வந்து கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கி என்ன பண்ணீங்க? இப்போ எங்கள் நீட்டு இன்னும் நடந்துட்டு தானே இருக்குது, வாங்குறாங்க அப்படியே ஊரூரா வந்து கையெழுத்து போடுங்கன்ட்டு. நம்ம திமுகவில் இருக்க ராஜீவ்காந்திலாம் வந்து 50,000 கையெழுத்து வாங்கிட்டு போய் உதயநிதி ஸ்டாலின்ட்ட கொடுக்குறாரு. 50,000 கையெழுத்து வாங்கிட்டு போய் உதயநிதி ஸ்டாலின்ட்ட கொடுக்குறாரு. சரி, வாங்கிட்டு போய் கொடுத்தீங்க, என்னாச்சு? இப்போ இங்கு தான் வேஸ்ட்டு, அத்தனை பேரோட இங்கு வேஸ்ட்டு, நேரம் வேஸ்ட்டு, கொஞ்சம் காகிதங்கள் வேஸ்ட்டு, மித்தபடி அதில் ஒரு பயன் கூட கிடையாது. அப்போ இது எல்லாம் நாடகங்கள். இப்போ இதனால் என்ன மக்களுக்கு தெரியுதுன்னா, இந்த திராவிட இயக்கம்லாம் வேண்டாம். அப்போ தமிழ் தேசிய உணர்வு என்பது தமிழ் மண்ணில் வேரூன்ற தொடங்கிவிட்டது. இந்த அளவிற்கு வேரூன்றி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய உணர்வு இந்திய ஏகாதிபத்திய சிந்தனை கொண்ட, இந்திய ஏகாதிபத்திய சமூகமாக சாதியாக இருக்கக்கூடிய பிராமண முதலாளிகளுக்கு, பனியா முதலாளிகளுக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஒரு தேசிய இனம், அதுவும் உலகத்தில் ஒரு காலத்தில் உச்சத்தில் வாழ்ந்த ஒரு தேசிய இனம் திரும்ப தன்னை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய செயல்களில் இறங்குகிறது தமிழ் தேசியம் என்ற அரசியலின் வாயிலாக. ஆகவே இது இருக்கக்கூடாது. வெறும் தமிழ் தேசியம் மட்டும் பேசிகிட்டு இருந்தாங்க கூட அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி மொழி வெறியர்கள் அது இதுன்னு சொல்லலாம். இவங்க என்னடானா இயற்கையை பாதுகாப்புங்கிறாங்க, செயற்கை உரங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, செயற்கையான விஷயங்கள் எல்லாத்துக்குமே எதிராக இருக்கிறாங்க. இவங்க நம்ம அணு உலையை கொண்டு வந்தோம்னாலும் எதிர்க்கிறாங்க, மின்சாரத்தை சோலார் மூலமா கொண்டு வாங்குறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாத்திலையும் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக கருத்துக்களை முன்வைத்து கொண்டும் செயல்பட்டு கொண்டும் இருப்பதனால இதற்கு மேல் இந்த வளர்ச்சி என்பது அவர்களால் அனுமதிக்க முடியாது. ஆரம்பத்தில் கொஞ்சம் காலத்துக்கு ஏன் அவங்க அனுமதிச்சாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களை அவங்களால வந்து டைரெக்டாக அடிக்க முடியல. பாஜக போன்ற கட்சிகள் வந்து டைரெக்டாக வந்து திராவிட இயக்கங்களை அடிக்கிறதுக்கு அவங்ககிட்ட கண்டென்ட் இல்லைங்கிறத விட அவங்களால அது உரிமையை அடிக்க முடியாதுல்ல. நம்ம அடிக்கலாம், அவங்க வந்து எங்கேயோ வந்து அப்போ நீ என்னப்பா பண்ண அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். அப்போ தமிழ் தேசியவாதிகள் அடிக்கட்டும் திராவிடத்தை, அது வரைக்கும் நம்ம வேடிக்கை பார்ப்போம். இன்றைக்கி திராவிடம் என்பது ஒரு செல்லா காசாக மாறி விட்டுருச்சு. இனிமேல் தமிழ் தேசியம் தேவை கிடையாது, ஏன்னா டேரெக்டாக பாஜக உள்ளே வரணும். அப்போ தமிழ் தேசியத்தை இதோட முடிக்கலாம்ங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அதோடைய நீட்சி தான் இவர்கள் வந்து இந்த என்ஐஏ சோதனை. இது ஒரு தொடக்கம். அவங்க வந்து என்ஐஏ மூலமா விசாரிக்கிறோம் தான் வருவாங்க. இந்த இடத்துலையே இந்த என்ஐஏ விசாரணை என்பது ஒரு தேசிய இனத்தின் மீது செய்யப்படக்கூடிய அத்துமீறிய செயல். இவங்க என்ன சொல்ல போகிறாங்க? ஈழத்தமிழர்கள்ட்ட நீங்கள் பேசுனீங்களா, ஏன் பேசக்கூடாது இந்த கேள்வி வரும்ல. ஒரு தமிழன் சக தமிழன்ட்ட பேசல, என்ன பிரச்சனை? வெளிநாட்டில் இருக்க தமிழன் எல்லாமே தீவிரவாதியா? இந்த கேள்வி வரும்ல. வெளிநாட்டிலேருந்து தமிழர்கள் பேசுகிறாங்க, ஆமாம் பேசுகிறாங்க. அந்த ஒரு நட்பு இருக்குது, அந்த இனம் தமிழ் இனம்ங்கிற ஒரு நட்பு இருக்குது, கடல் கடந்தும் இருக்குது. அந்த நட்பே இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்தியாவில் இருக்க தமிழர்கள்ட்ட தான் பேசணும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களோட பேசினா அது நட்புறவு ஏற்படும். ஆனால் அந்த உறவை வந்து குஜராத்தி பண்ணலாம். குஜராத்தி வந்து வெளிநாடுகளில் செட்டிலான குஜராத்திக்கிட்ட பேசலாம். பனியாக்கள் வந்து வெளிநாடுகளில் செட்டிலான பனியாக்கள்கிட்ட பேசலாம். அவங்க வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணலாம். ஏன் இந்திய உளவுத்துறையே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில், கனடாவில், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவிலலாம் கோயில் கட்டி அந்த கோயில் மூலயமா வந்து ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணலாம். இந்தியன் அசோசியேஷன் நடத்தலாம். பெரிய பெரிய வணிகங்கள் செய்யலாம். அதன் மூலிமா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வரலாம். இங்கே இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்கே வெளியில் கொண்டு போகலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் தமிழர்கள் இதை செய்யக்கூடாதுன்னு எதிர்பார்க்குது இந்தியா. ஏன் தமிழர்கள்ட்ட தனியாக ஒரு பொருளாதாரம் வந்துடக்கூடாது.
அப்போ ஒரு ஈழத்தமிழர்களோட பேசுவதோ இல்லை சக வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்களோட பேசுவதோ தீவிரவாத சம்பந்தப்பட்டதுன்னு ஒரு ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியில் பல இப்போ தென்னகம் விஷ்ணுவாக இருக்கட்டும், சாட்டை துன்முருகனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக நிச்சயமாக ஈழத்தமிழர்கள் பல பேர் பேசிட்டு தான் இருப்பாங்க. பேசாமல் எப்படி இருப்பாங்க? நல்லா பேசுகிறீங்க, எங்களோட வரலாறு எடுத்து சொல்கிறீங்க, தமிழ் மொழி பற்றோடு இருக்கீங்க. ஏன்னா தமிழ் மொழி மீது அவங்களும் பற்றா இருப்பாங்க. அப்போ அந்த மொழிப்பற்று, அந்த இனப்பற்றின் அடிப்படையில் கண்டிப்பாக அவங்களுக்கும் இவங்களுக்கும் எல்லாருக்கும் தொடர்பு இருக்கும், பேசுவாங்க, கொள்ளுவாங்க. அதில் நீங்கள் அவரோட பேசுனீங்களா, நீங்கள் இவரோட பேசுனீங்களா, அவர் அந்த நோக்கத்தில் இருந்தார், இவர் யாருன்னே தெரியாது. அப்போ இந்த நோக்கம் என்ன? இந்த உறவுகளை கட் பண்ணணும், துண்டிக்கணும். அவர்கள் அப்போ நோக்கம் மிக தெளிவாக தமிழ் இனம் உலக அளவில் ஒருங்கிணைவதை விரும்பவில்லை. இந்தியா விரும்பலை. அதன் மூலமாக இந்தியாவுக்கு என்ன பயன்? நிறைய பயன் இருக்குது இந்தியாவுக்கு. ஆனால் இந்தியா தேவையில்லை, அதில் நன்மையே இருந்தாலும் தமிழ் இனம் என்பது ஒருங்கிணைவது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்போ அது எல்லாத்தையும் முளையிலே கிள்ளி எறியணும் அப்படின்னா வா இறங்கு, என்னைய விசாரணைன்னு சொல்லு. இப்போ இது விசாரணை. இந்த விசாரணையில் இவங்க அடுத்து விசாரிப்பாங்க, ஒவ்வொருத்தராக விசாரிப்பாங்க, இவரோட தொடர்பு இருக்குது, அவரோட தொடர்பு இருக்குது, இது நடக்கும். அப்போ இதோட நோக்கம் என்ன? இப்போ அவங்களுக்கு தெரியாதா இவங்க ஒன்றும் தொடர்பு இல்லை, விடுதலை புலிகள் நம்ம அழிச்சிட்டோம், இந்திய அரசோட இதில் இலங்கை அரசோட இதில் எல்லாம் அழிச்சாச்சு, இது பண்ணியாச்சு, எல்லாம் அவங்களுக்கு தெரியாமையா இருக்குது? அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. தெரிஞ்சு எதுக்கு இந்த விசாரணை? அப்போ இந்த விசாரணைக்கு பின்னாடி சும்மா ஜுஜிபி காட்டுறது அப்படின்னு கிடையாது. முழுமையாக தமிழ் தேசியத்தை முடிக்க வேண்டும், இழுத்து மூடணுங்கிற நோக்கத்தோடு தான் பாஜக உள்ளே இறங்குது. வேறு எந்த இதுவுமே நம்ம அசால்ட்டாகவே எடுத்துக்கக்கூடாது. நாம் தமிழர் கட்சிக்காரங்களாம் ஒருவேளை நாங்கள் ரொம்ப தைரியமானவர்கள், அடுத்து வரக்கூடிய விஷயங்களை வந்து நாங்கள்லாம் ரொம்ப அசால்ட்டாக கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு நக்கல் பண்ணிட்டு நையாண்டி பண்ணிட்டு இதை கடந்து போகலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க வரான் அப்படின்னாவே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து என்ன நடக்க போகிறது. சரி, இதெல்லாம் வந்து நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, இதை முன்னாடியே நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னா சொல்லியிருந்தேன். ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். 1 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி அரசிட்டம்னு ஒரு சேனலில் நாம் தமிழர் கட்சிக்கு அடுத்து வரக்கூடிய சிக்கல்கள்ங்கிறதுல மிக தெளிவாக என்ஐஏ வந்து இங்கே உள்ள இன்வால்வ் ஆகும், கட்சியில் இருக்க நிர்வாகிகளை விசாரிக்க தொடங்குவார்கள், எல்லாம் பேசியிருக்கேன். அது என்ன பேசியிருக்கேன் நீங்களே போய் பாருங்கள். 10 மாதம் முன்னாடி பேசுனது. உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குதுன்னு உணர்ந்து கொள்ளுங்கள். நம்ம இங்கே வந்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவான இயக்கமாக கட்டமைக்கிறோம், கொடியும் அதே கொடியை பயன்படுத்துகிறோம், தேசிய தலைவருடைய உருவத்தையும் பதாகையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நொடி பொழுதில் அவர்களால் என்ன விதமான காரணங்கள் இன்க்ளூடிங் நமக்கு வந்து வெளிநாடுகளிலிருந்து தமிழர்கள் அங்கங்க பணம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நினைச்சா நாளைக்கே வந்து இவர்கள் வந்து எல்டிடியை ரிவோக் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா ஒரு தடையை போட்டு இயக்கத்தை முழுமையாக தடை செய்து நீக்க முடியும். என்னைக்கு வேணாலும் பண்றதுக்கு அவர்கள் முடியும், பண்ணுவாங்க. இதை நான் ஏன் பதிவு செய்யறேன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு அச்சுறுத்தல்கள்லாம் இல்லை, மாறாக இதை தமிழக மக்கள் உணர வேண்டும், தமிழர்களுக்கு அது புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, தமிழ் தேசிய கொள்கையில் புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், தமிழ் தேசிய கொள்கையில் தெளிவு பெறுங்கள்ங்கிறத நான் ஆணித்தனமா சொல்லிக்கொண்டே இருப்பதற்கு காரணம், என்றும் முடக்கப்படலாம். என்னைக்கு நினைச்சாலும் எந்த கட்சியும் எந்த இயக்கமும் எவ்வளவு பெரிய இயக்கமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கட்சியா இருக்கட்டும், கட்சியில ஒரு மிக முக்கியமா இருக்கக்கூடிய 10 பேரை முடக்கிட்டு கட்சியுடைய வங்கி கணக்குகளை முடக்கிட்டாங்க அப்படின்னா எப்படி செயல்படுவீங்க? அப்ப அவங்களுடைய அடுத்த நடவடிக்கை அடுத்து வந்து இந்த கட்சி சார்ந்து யாரெல்லாம் தங்களை கட்சிக்காரர்கள் என்று சொல்கிறார்களோ அவரும் இதெல்லாம் வழக்கு பதிவுன்னு சொல்லி போடுவாங்க, கைது நடவடிக்கை இறங்குவாங்க, தடை செய்யப்பட்ட இயக்கம்னு போட்டுருவாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவர்கள்ட்ட பவர் இருக்குங்கிறத முதல்ல நம்ம உணர்ந்து கொண்டு அதை மனதில் வைத்துக் கொண்டே நம்மளுடைய தமிழ் தேசிய பணிகளை செய்ய தொடங்க வேண்டும். ஸோ இந்த ஒரு எச்சரிக்கை நம்ம கிட்ட எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து ஒரு இந்த கட்சிக்கு வாக்கு போடுங்க, இந்த கட்சியை வந்து நீங்க ஆதரிங்கிறதை விட எதனால இந்த கட்சியை ஆதரிக்கணும், எதனால இந்த கட்சிக்கு வாக்கு போடணும், இதோட நோக்கம் என்பது மிக முக்கியமானது. அந்த நோக்கத்தை மக்களிடம் விதைப்பது என்பது நமக்கு ரொம்ப 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 முக்கியம். அதனாலதான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தமிழர் தேசியம்ங்கிறத நம்ம தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம நாம் தமிழர் ஒரு கட்சி அப்படிங்கிறத நம்ம பேசுறது இல்லை, சீமான் ஒரு நபர் அப்படிங்கிறத நம்ம பேசுறது இல்லை. நிறைய பேர் உங்களுக்கு ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு அதனால நீங்க பேச மறுக்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. தனிநபர்கள் என்றும் முடக்கப்படலாம், தனிநபர்கள் என்றும் அவர் செயல்பாட்டை என்ன நாளைக்கு கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டா என் செயல்பாடு இருக்காது. ஒரு 5 வருஷத்துக்கு உள்ள தூக்கி போட்டாங்கன்னு வைங்க, 5 வருஷம் வரைக்கும் பாரிசாலனுக்காக நீங்க காத்திருப்பீங்களா? கிடையாது மாட்டீங்க. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பீங்க. அப்ப உங்களுக்கு கருத்தியல் இருக்கணுங்க, செயல்பாடு இருக்கணும். உங்களுக்கே தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியணும். அது பாரிசாலன் அவர்களோ சீமான் அவர்களோ சாட்டை திருமுருகன் அவர்களோ வந்து சொன்னாதான் தெரியணும்னு இருக்கக்கூடாது. அதனாலதான் அந்த கருத்தியல் மிக இதா தெளிவு பெறுங்கிறத நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனாலதான் நம்மளுடைய செயல்பாடுங்கிறது தெளிவுபடுத்தக்கூடிய இடத்துலயே இருக்குது. அப்ப 10 மாசத்துக்கு முன்னாடியே இதை நம்மளால உணர முடிந்தது.
எப்போ இவங்க அந்த ஒரு கைது நடவடிக்கை, ஒரு 4 பேர் கைது பண்ணுறாங்க, அவங்க துப்பாக்கி செஞ்சு வச்சுருந்தாங்க, அந்த துப்பாக்கி வந்து விடுதலை போராட்டத்துக்காக தான் செஞ்சாங்க. இந்த கதைகள் வர தொடங்கும் போதே நமக்கு புரிய வேண்டாமா? யாருன்னே தெரியல. அவங்க வந்து தமிழ் தேசியத்தில் யார் என்ன ஒன்றும் தெரியல. யாருமே தெரியாத ஒரு 4 பசங்க கைது பண்ணியிருக்கிறாங்க. அவங்ககிட்ட என்ன இருந்துச்சான், முகமுடி இருந்துச்சான், இது இருந்துச்சான், துப்பாக்கி செய்கிறதுக்கு, அதுவும் அரைங்குறைமாக செய்யப்பட்ட நாட்டு துப்பாக்கி பறிமுதல் செஞ்சுருந்தாங்களாம். சரி, இந்த நாட்டு துப்பாக்கி இதில் வச்சு என்ன பண்ணுறதுக்கு திட்டம் போட்டிருந்தாங்க? ஆயுத போராட்டம் பண்ணுறதுக்கு. யார் எடுத்து? சிங்களவன் எடுத்து இங்கே ஆயுத போராட்டம் பண்ண போகிறாங்களா? இது என்ன கேள்வி இது? தமிழ்நாட்டில் சிங்களவர்கள் இனப்படுகொலை செய்கிறாங்க, சிங்களவர்கள் எடுத்து விடுதலை புலிகள் இலங்கையில் போராடிக்கிட்டு இருந்தாங்க, ஈழம் தனி ஈழம்னு அமையணுங்கிறதுக்காக. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இவர்கள் ஆயுத போராட்டத்துக்கு ஆயுதம் இங்கே தயாரித்து ஒருவேளை இங்கேருந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி போக போகிறாங்களா? அங்கே போகிறதுக்காக இருந்தாங்களா என்ன? அப்போ வந்து விடுதலை போராட்டத்தில் படங்கள் வந்துச்சு, இங்கே கவனிச்சிருப்பீங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் அந்த படங்களை நான் கண்டித்து பேசிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு அந்த படங்கள் வந்துச்சு? இந்த கார்த்திக் சுப்ராஜ் படத்துலலாம் வந்து ஆயுதங்களை பதுக்கி வச்சுருப்பாங்க, அடுத்து போராட்டம் வரும்போது நம்ம எடுத்து அந்த இதை பயன்படுத்தணுங்கிற மாதிரி இந்த தனுஷ் படத்துலலாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அவள் அப்போவே ஏன் எதிர்த்தோம்? நோக்கம் என்ன? இது எல்லாத்திற்கு பின்னாடி இந்த உளவுத்துறையோட விஷக்கற்கள் இருக்குது, விஷத்தை கக்கி கொண்டிருக்கிறார்கள். மறைமுகமாக தமிழர்கள் மீண்டும் ஆயுத போராட்டத்தை தொடங்குவாங்க. அது நோக்கம் என்ன? அதை காரணம் காட்டி தான் தமிழ் தேசிய அரசியலை ஆஃப் பண்ண முடியும். அதனால தான் தொடர்ச்சியாக நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, தமிழ்நாட்டு அரசியலை கவனம் செலுத்துங்கள், தமிழ்நாட்டு அரசியலில் முக்கியத்துவம் கொடுங்க, தமிழ்நாட்டை தமிழர் ஆளணுங்கிறது தமிழ் தேசியம், மாநில சுயாட்சி தான் தமிழ் தேசியம்ங்கிறத தொடர்ச்சியாக அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யுங்கள்ங்கிறத நம்ம தொடர்ச்சியாக தமிழ் தேசியவாதிகள்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம். தனிப்பட்ட ரீதியாக மிக முக்கியமான தமிழ் தேசியவாதிகள்கிட்ட ஃபோன் மூலமாக கூட நான் இதெல்லாம் பேசியிருக்கேன். பொதுத்தளத்தில் 10 மாதத்துக்கு முன்னாடி பேசியிருந்தாலும் அதற்கு முன்பாகவே தனிப்பட்ட ரீதியாக பல முக்கிய நிர்வாகிகள்கிட்டையும் முக்கிய தமிழ் தேசியவாதிகள்கிட்டையும் நான் ஃபோனில் சொல்லி கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம்தான். ஆனால் அதையும் சிலர் உள்வாங்கிக் கொள்ளல. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவாரகா அப்படிங்கிற ஒரு நாடகத்தை இந்திய அரசு முன்னெடுத்து செஞ்சுது. அப்போவும் நான் திரும்ப சொன்னேன், இதில் எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்கிற ஸ்டாண்ட் எடுங்க. நீங்கள் தான் அவங்க துவாரகா இல்லைங்கிறத போய் சத்தியம் போட்டு நிறுவனங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. நான் யார்கிட்ட இதை பகிர்ந்தேன், அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் அவர்கள் சில பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இது துவாரகா கிடையாது, இது துவாரகா கிடையாது, முன்னாள் புலிகள் என்ன சொல்றாங்க பாருங்க, இந்நாள் புலிகள் என்ன சொல்றாங்க பாருங்கன்னு சொல்லி வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், இது எதுக்கு? உங்க வேலை கிடையாது இது. அவங்க ஒரிஜினல் துவாரகாவோ டூப்ளிகேட் துவாரகாவோ அவங்க எங்க போக போறாங்க? இலங்கைக்கு போக போறாங்க. ஈழ மக்களுக்கு தெரியாதா அவங்க ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு? அது எப்படி ஃபேக்கா ஒரு பொண்ணு வந்து இதுதான் துவாரகான்னு சொல்லி கொண்டு போய் நிப்பாட்டினா, துவாரகாவோட உறவினர்கள் இருக்காங்க, அவங்க பேசிக்குவாங்க. இதில் இன்வால்வ் ஆகாதீங்க. இதை வந்து நீங்கள் நம்ம முந்திக்கிட்டு போய் பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது நாடகம், இது சதி திட்டம். அந்த காலகட்டத்தில் என்னுடைய காணொலிகளை பாருங்கள், எங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்லியிருப்பேன். அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? மாதேசில் என்னை பிடிச்சி கேட்டுட்டு இருந்தார், உங்களுக்கு தெரியாதா, உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. துவாரகான்னு ஒருத்தவங்க வராங்க, அவங்க துவாரகாவா இல்லையாங்கிறத மக்கள் புரிஞ்சுக்க போகிறாங்க. ஒரிஜினல்னா வெளியில் வந்து பேச போகிறாங்க, டூப்ளிகேட்னா வெளியிலலாம் வர முடியாது, வீடியோவோட முடிஞ்சு போயிடும். முடிஞ்சு போச்சு. நம்ம போய் போராடி இவங்க துவாரகா கிடையாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆனால் சிலர் அதை செய்தார்கள். இன்னைக்கு அவர்களை என்னை விசாரிக்கும். என்ன விசாரிக்கும்? உங்கள் சேனல் எல்லாம் வந்து பேசியிருக்காங்களே, இவங்கெல்லாம் யார்? விடுதலை புலிகளோட தளபதிங்கிறாங்க, விடுதலை புலிகள் இந்த போராட்டத்தில் இருந்தேங்கிறாங்க, அந்த போராட்டத்தில் இருந்தேங்கிறாங்க, இவங்க எப்படி உங்களுக்கு தொடர்பு வருவான்? அதுக்காக தான் அவன் இந்த நாடகத்தையே போட்டது. ஃபேக்காக ஒரு துவாரகா நிப்பாட்டுறது. தமிழ் தேசியவாதிகள் அவசர கொடுக்கத்தனமா எல்லாரும் போயிட்டு அந்த துவாரகா வந்து ஐயோ இவங்க துவாரகா இல்லை, இவங்க துவாரகா இல்லை, உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இந்திய உளவுத்துறையோட சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில தமிழ் தேசியவாதிகளை வந்து அவங்க துவாரகா தான் சொல்லி பேச வைக்கிறது. அப்போ இவங்க துவாரகா இல்லை, உங்களுக்கு எப்படி தெரியும்? புலிகள் தான் சொன்னாங்க இவங்க. அப்போ புலிகளோட உங்களுக்கு தொடர்பு இருக்கு? ஆமாம்மா, ஏதோ இவரோட இருக்கு. அவர் பாருங்க, முன்னாள் புலி வீரர், இவர் சொல்கிறாரு இந்த நாட்டில் இருக்காரு, அவர் சொல்கிறாரு இந்த நாட்டில் இருக்காரு, இவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறார். ஓகே 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 எல்லாம் டேட்டாஸ் வந்துருச்சா? யாரோட தொடர்பு இருக்கா? எல்லாம் லிங்க் வந்துருச்சா? ஓகே, நெட்வொர்க் வந்துருச்சு. ஓகே, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நாள் கழிச்சு என்ஐ ரைட் விடுவோம், அப்புறம் லிங்க் பண்ணுவோம். எலிப்பொறி வச்சான் உளவுத்துறை, எலிப்பொறி தேங்காய் வச்சு சொறி வைக்க, அந்த தேங்காய் தான் துவாரகாங்கிற அந்த கதை. அப்படியே வரிசையாக போகிறாங்க. தனிப்பட்ட ரீதியாகவும் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், பேசாதீங்க, கண்டுக்காதீங்க, விடுங்க, இக்னோர் பண்ணுங்க, இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, இக்னோர் பண்ணுங்க. அதான் சொல்கிறேன். யாரும் அதை உள்வாங்கிக் கொள்ள தயாராக இல்லை. அப்போ இதுதான் இங்கே தமிழர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை. எப்பவுமே நம்ம அரசியல் நம்ம என்னங்கிறது தெளிவடைந்தால் மட்டும் பத்தாது.
அடுத்த நம்மளுடைய எதிரி எப்படி யோசிக்கிறான், நம்ம எதிரி எந்த இடத்துல நம்ம லாக் பண்ணுவான், நம்ம எதிரியோட சிந்தனை ஓட்டம் எந்த அளவுக்கு இருக்கும். ரெண்டாவது, எதிரிகளை குறைச்சி எடை போடக்கூடாது. எதிரிகளை என்றைக்குமே குறைச்சி எடை போடக்கூடாது. இத்தனை ஆண்டு காலம், கொஞ்சம் 5 வருடம் கிடையாது, தமிழ் தேசியத்தை தொடர்ச்சியாக நீர்த்து போக செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி பாருங்க, எத்தனையோ தமிழ் தேசியவாதிகள் நம்மை விட சிறப்பாக மொழியை கையாளக்கூடியவர்கள், நம்மை விட இனப்பற்றில் வந்து அவங்களெல்லாம் நீங்கள் கேள்வியே கேட்க முடியாது. பல தியாகங்கள் செய்தவர்கள் அத்தனை பேரும் நீர்த்து போய்கொண்டே இருக்கிறார்கள் தமிழ் தேசியத்தில். அந்த நீர்த்து போகிறதுக்கு காரணமாக அமையக்கூடிய சக்திகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ஏகாதிபத்திய சிந்தனையும் பிராமண டாமினேஷன் இதெல்லாம். அப்போ அவங்கள வந்து நம்ம ரொம்ப அசால்ட்டாக எங்களை என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கடந்து போகக்கூடாது. இந்த விஷயத்தில், என்ஐஏ விஷயத்தில் நாம் தமிழர் உடனடியாக மக்களுடைய ஆதரவை பெருவாரியாக நிறுவ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இதுதான் நம்ம சொல்ல முடியும். என்ஐஏ நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியாது. அவர்கள் மக்களுடைய பெரும்பான்மை தன்மையை, எங்களுக்கு இத்தனை பேர் ஆதரவாக இருக்கிறார்கள், எங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, நாங்கள் எந்த சட்ட வரையறைகளுக்கு உட்பட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதை தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அதை செய்தால்தான் இவர்கள் தடையே நாளைக்கு செய்தாலும் அந்த தடையிலிருந்து மீண்டு வருவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். இதுதான் தமிழ் தேசியத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னால் அவர்கள் தடை செய்யணுங்கிற நோக்கத்தோடு தான் செயல்படுகிறார்கள் என்பது அப்பட்டமாக தெரிகிறது. இல்லைன்னா அவங்க அந்த பூச்சாண்டி காட்டுறதுக்கு இந்த வேலைகள் செய்வாங்களா? பூச்சாண்டி காட்டுறதுக்கு இந்த வேலை செய்கிற மாதிரி தெரியல. இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய பிளான் இருக்குது, ஒரு ஸ்ட்ரக்சரல் செயல் திட்டம் இருக்கிறது. இதை தான் நம்ம சொல்கிறோம். அன்றைக்கே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம் இது நடக்க போகுதுன்னு. அதே போல் இது நடந்திருக்கு. இன்றைக்கி இதையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அடுத்து இது இப்படி தான் நகர போகிறது. இப்போ 2024 தேர்தல் அப்படின்னு வரும் பொழுது அதில் இப்போ அண்ணாமலையும் கூட இப்போ சமீபத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், நாம் தமிழர் கட்சி 2024 தேர்தலுக்கு அப்புறம் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர். அப்போ வெளிப்படையாகவே நாம் தமிழர் கட்சி 2024க்கு பின்னாடி நாங்கள் தடை செய்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அவர்கள் செயல்படுகிறார்கள். அப்போ உடனடியாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் உச்சநீதிமன்றம் சென்று, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளான் நடந்துக்கிட்டு இருக்கு, இது வந்து ரொம்ப தவறு, இது ஜனநாயகத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய சதி, யாரெல்லாம் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறார்களோ, பாஜகவோட கொள்கைகளுக்கும் சித்தாந்தங்களுக்கும் எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் இவ்வாறு தீவிரவாதிகளோட உங்களுக்கு தொடர்பு இருக்குது, அந்த இயக்கத்தோட தொடர்பு இருக்குது, இந்தியாவை பிரிவினை சக்தியாக இது பண்ணுறாங்க, இந்தியா உடைக்க பிளான் பண்ணுறாங்க, சீனாவோட கூட்டணி சேர்றாங்க, அமெரிக்காவோட கூட்டணி சேர்றாங்கலாம் சொல்லிக்கிட்டு ஒரு ஃபோன் கால் ஆதாரமாக வைக்கிறது, ஒரு டிரான்சாக்ஷன் ஆதாரமாக வைக்கிறது, இதை மாதிரிலாம் வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக பல இயக்கங்களை அவங்க தடை செஞ்சுக்கிட்டே வராங்க. யாரெல்லாம் பாஜகவுக்கு எதிராக, இது வந்து அரசுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வது. இதை சொல்லணும். இதை சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை இவர்கள் நடத்த வேண்டும் தடை செய்கிறதுக்கு முன்னாடியே. ஏன்னா அந்த வழக்கு இருந்தால் தான் தடை செய்வதற்கு தடையாகும். வழக்கு இருக்கும்போது தடை செய்ய முடியாது. அப்போ முந்திக்கணும். அவன் முந்தருக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும். அவன் செயல் திட்டம் அதுதான். நம்ம அதுக்கு வந்து எப்படி நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்க போகிறோங்கிறதுல ஒரு செயல் திட்டத்தை விரைந்து செய்யணும். வரட்டும் பார்த்துக்கலாம்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவன் தடை செஞ்சுடுவான். தடை செஞ்சதுக்கப்புறம் தடையை நீக்க தான் நீங்கள் போய் மனு கொடுக்க முடியும். அது வரைக்கும் நீங்கள் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ தடை வர்றதுக்கு முன்னாடியே இந்த தடை வருவதாக இவர்கள் சதி திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சில அதிகாரிகள் மூலமாக அழுத்தம் கொடுக்கப்பட்டு ஒரு கட்சி இதை செய்யுது, இதை வந்து நீதிமன்றம் தலையிட்டு தடுக்கணும்னு சொல்லும் பொழுது இது டைரெக்டாக நீதிமன்றத்துக்கிட்ட போயிடுச்சு. நீதிமன்றத்துக்கு போயிடும். இப்போ திடீர்னு வந்து என்ஐஏ வந்து தடை விதிச்சுன்னா நீதிமன்றம் என்ன சொல்லும், இந்த தடை தற்காலிகமாக செல்லாதுன்னு சொல்லும். நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம், நீ என்ன தடை போடுற, அதுக்குள்ள இந்த தடை செல்லாது, என்ஐஏக்கு இந்த அதிகாரம் கிடையாது, தடையை நிப்பாட்டு, நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்குது, இந்த நீதிமன்றம் இப்போ விசாரித்து முடிவு எடுத்து சொல்லணும்னு இது நீதிமன்றத்துக்கிட்ட போயிடும். அட்லீஸ்ட் உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவன் தடை செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நீதிமன்றம் போனீங்கன்னா அது டூ லேட். அதனால் நீதிமன்றத்துக்கு உடனடியாக போங்க. உங்கள் வழக்கறிஞர் இதை அணியை பயன்படுத்தி கொண்டு டைரெக்டாக இங்கெல்லாம் போட வேணாம், நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கே போயிட்டு வழக்கு தொடுத்துருங்க. அதிகார துஷ்பிரயோகம் பாஜக செய்கிறதுன்னு வழக்கு தொடுங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி, அதிகாரிகளை பயன்படுத்தி என்ஐஏங்கிற பேரில் எங்கள் மீது கரைபடிய வைக்கிறார்கள், திட்டமிட்டு எங்களை வந்து தடை செய்வதற்கான ஒரு சதி திட்டம் நடக்கிறதுன்னு சொல்லி இதிலிருந்து நீதிமன்றம் தான் எங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு இம்யூனிட்டி வாங்குங்க. அதுதான் நாம் தமிழர் கட்சியோட தடையிலிருந்து அவர்களை பாதுகாக்கும். இதை நம்ம சொல்லிடுறோம். சரி, ஓகே, இதை நீங்கள் கேட்குறீங்க, கேட்காம இருக்கிறது அது உங்களுடைய விருப்பம். அடுத்த கட்டமாக பாஜகவுடைய அரசியல் என்பது தமிழ்நாட்டில் அதிகரித்து விட்டது. இதை வந்து இனிமேல் நோட்டாக்கு கீழே அவங்க கட்சி இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவர் ஆட்டுக்குட்டி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறது எந்த பயனும் இல்லை. அதாவது இன்னைக்கு பாஜகவுடைய வளர்ச்சி என்பது
சாமானியர்கள் மத்தியிலே நான் சொல்கிறேன், இங்கே திராவிட இயக்கங்களுடைய இந்த ஒரு தவறான கொள்கைகள் கோட்பாடுகள் மூலமாக, அது இல்லாமல் தனிப்பட்ட ரீதியாக ஊழல், அப்புறம் வாரிசு அரசியல், இது எல்லாத்தையும் பயன்படுத்தி இன்றைக்கி பாஜக அழகாக உள்ளே வருது. ஏன்னா அவங்களுக்கு என்ன, அவங்க எப்படி இருந்தாலும் யாரும் இங்கே வளர முடியாதுங்க. அவங்க பாருங்கள், அவங்க குடும்பம் தான் இருக்கும், அவங்க குடும்பம் தான் சம்பாதிக்கும், அவங்க குடும்பம் தான் அரசியலில் நிற்பாங்க, எல்லாமே அவங்க குடும்பம் தான். அதனால் நீங்கள் திமுகவில் என்ன பண்ண போகிறீங்க, இங்கே வந்துடுங்க, உங்களுக்கு அங்கே ஒன்றும் கிடைக்காதுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக இப்போ இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு இழுத்துருக்காங்க அப்படின்னா, நேற்றைய செய்தித்தாளில் ஒரு செய்தி, 15 முன்னாள் எம்எல்ஏக்கள், வெவ்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாடி வேற ஒரு கட்சியிலிருந்து வேட்பாளராக நின்று வெற்றி பெற்ற முன்னாள் எம்எல்ஏக்கள் 15 பேர் பாஜகவில் போய் சேர்ந்துருக்காங்க. டெல்லிக்கு போய் பாஜகவில் தமிழ்நாட்டிலே சேரலாம், தமிழ்நாட்டில் கட்சி இருக்குது, தேவைன்னா தமிழ்நாட்டிலே சேர்த்துக்கலாம். டெல்லிக்கு போய் சேர்றாங்க. இங்கே தான் அரசியல் இருக்குது. ஏங்க பாஜகவில் சேரணும்னா என்ன, இங்கேயே போய் சேர்ந்துக்க வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு டெல்லியில் போய் சேரணும்? ஏன்னா நாங்கள் தலைமையகம் எங்கே இருக்குது, என் பேச்சை நீ கேளு, நீ தனியெல்லாம் கிடையாது, என் கண்ட்ரோலுக்கு நீ வா. அப்போ இங்கே டெல்லிக்கு வந்து சேரு, டெல்லிக்கு வந்து அப்படியே தவழ்ந்து வா, டெல்லி காலில் விழு. அதுதான் அந்த தோற்றம். அதெல்லாம் டெல்லியில் போய் சேர்க்கறது. தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சியில் அரசியலில் செயல்படக்கூடியவங்க 15 பேர் சேர்ந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் தானே சேரணும், டெல்லிக்கு ஏன் போகணும்? உளவியல் ரீதியாகவே அவங்கள அடிக்கிறாங்க. சரி, அதில் இன்னொரு எம்பியும் போயிருக்காரு, முன்னாள் எம்பி. இப்போ ஆக மொத்தம் ஒரு கிட்டத்தட்ட 16 பேர் பதவியில் இருந்தவங்க, அதிகாரத்தில் இருந்தவர்கள், வாக்கெடுத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள். இப்போ இந்த முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் ஏன் ரிஸ்க் அப்படின்னா, 15 பேர் சேர்ந்துருக்காங்க, 16 பேர் சேர்ந்துருக்காங்கிறது கணக்கு கிடையாது. இவர்கள் வாக்கு வாங்கியவர்கள், மக்களை சந்தித்தவங்க, ஏதோ ஒரு கட்சியில் இவர்கள் முகத்தை காட்டி வாக்கு சேகரித்தவர்கள், ஜெயித்தவர்கள். அவங்களுக்கும் கணிசமாக அந்த இதில் கட்சி வாக்கு, லொட்டு வாக்கு இது எல்லாத்தையும் நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா கூட அவர்களுக்கு என்று கணிசமான ஒரு வாக்கு ஒன்று இருக்கும்ல. இந்த 15 எம்எல்ஏக்கும் அந்த ஒரு எம்பிக்கும் அந்த தனக்குன்னு ஒரு கணிசமான வாக்கு இருக்கும்ல, ஏதோ ஒரு சாதி ரீதியாகவோ அவர்கள் அந்த பகுதி ரீதியாகவோ. இப்போ இதெல்லாம் பாஜகவுக்கு இப்போ போகும், பாஜகவுக்கு ஆதரவாக. அப்போ இதெல்லாம் சாதாரணமாக கடந்து போகக்கூடாதுங்கிறேன் நான். அந்த அளவுக்கு இப்போ பாஜக ஸ்ட்ராங் ஆகுது. ஸ்ட்ராங் ஆகுவது மட்டும் கிடையாமல் இன்றைக்கி டிஎம்கே விசஸ் பிஜேபிங்கிற அரசியலை அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதற்கு காரணம் திமுகவும் தான். இதில் திமுகவுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. மியூச்சுவலாக இங்கே ஏடிஎம்கே இருந்துச்சு அப்படின்னா ஒரு முறை டிஎம்கே வரும், ஒரு முறை ஏடிஎம்கே வரும், இது மாறிக்கிட்டே இருக்கும். இவங்க ஊழல் பண்ணால் அவங்க வந்துடுவாங்க, அவங்க ஊழல் பண்ணால் இவங்க வந்துடுவாங்க, இப்படியே மாறி மாறி போயிட்டு இருந்தாங்க. அப்போ இது நிலையாக இல்லை. அப்போ டிஎம்கே என்ன நினைக்குது, பாஜக மாதிரி ஒரு தேசிய கட்சி இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இஸ்லாமிய வாக்குகள், கிறிஸ்துவ வாக்குகள் அந்த பக்கம் போகாது. பெரும்பான்மையான இஸ்லாமியர், நீங்கள் வந்து ஒரு சில இஸ்லாமியர்கள் வந்து அவங்க பாஜக சப்போர்ட்டாக இருக்காங்கன்னா இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு முஸ்லீம் சமூகம் சப்போர்ட்டாக இருக்காது. நீங்கள் என்ன தான் குள்ளா போட்டுட்டு பாஜக கூட போய் நின்னாலும் அந்த முஸ்லீம் சமூகம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்காது. அவங்களுக்கு தெரியும் யாரை சப்போர்ட் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ட்டு. அப்போ திமுகவோட செயல்திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ நமக்கு முஸ்லீம் வாக்குகளும் கிறிஸ்துவ வாக்குகளும் ஒரு முறை நமக்கு வருது, அடுத்த முறை அதிமுகவுக்கு போகுது, இதில் நம்ம தோல்வியை சந்திக்கிறோம். அப்போ இந்த வாக்குகளை நம்ம பக்கம் கன்சாலிடேட் பண்ணணும், இவங்க நம்மளை தவிர்த்து வேறு எங்கேயும் போகக்கூடாது, அப்படி அந்த பக்கம் நம்ம பக்கம் மட்டும்தான் வரணும், கிறிஸ்துவ வாக்குகளும் இஸ்லாமிய வாக்குகளும் நம்ம பக்கம் மட்டும்தான் வரணும். அப்போ தமிழகத்தில் பாஜக வளர்ந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருச்சு அப்படின்னா கிறிஸ்துவ இஸ்லாமியர்கள் வாக்குகளை நம்ம பக்கம் அப்படியே ஃபுல்லாக வலிச்சிடலாம். ஏடிஎம்கே அழிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி திமுகவுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு முறை பாஜக வரும், மறுமுறை திமுக தானே வந்தாகணும், பிரச்சனையே இல்லை, எப்போவுமே திமுக நிற்கலாம், நமக்கு சிறுபான்மை வாக்குகள் எப்போவுமே நிற்கிறனால பாஜகவில் நம்மளை ஜெயிச்சு வர முடியாது. தமிழ்நாட்டில் ரெண்டாவது வந்து மதவாத சிந்தனைக்கு எதிரான உளவியல் என்பது பெரும்பான்மை மக்களிடம் இருக்குது. அப்போ பெரும்பான்மை மக்களோட வாக்குகள் நம்மளால் ஈஸியாக பெற முடியும், சிறுபான்மை மக்கள் நமக்கு மட்டும்தான் வாக்குப்படுவான், அப்போ எப்போவுமே தமிழ்நாட்டை ஆளலாம் அப்படிங்கிற எண்ணம் திமுகவுக்கு அதிகரிச்சிருச்சு. அதனால் ஏடிஎம்கேவை மட்டுப்படுத்தி பாஜகவை பூதாகரப்படுத்தினாங்க. ஆனால் இது தமிழகத்திற்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது தான் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். திமுக என்ன நினைக்குது, சிறுபான்மை வாக்குகளை வச்சு நம்ம ஜெயிச்சிட்டே இருக்கலாம்னு நினைக்குது, அதனால் இவங்களை வளர்த்து விடலான்னு நினைக்குது. ஆனால் அது நடக்காது. ஏன்னா உங்கள் கூட நிற்கிறவன பல பேர் சங்கியாக இருக்கான், அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்கள் கூட இருக்கிறவங்களும் அப்படியே படித்து முடித்த மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களா? அவர்களுக்கு எல்லாருக்கும் எதன் மீது அக்கறைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், பணத்தின் மீது அக்கறை. பணத்தின் மீது அக்கறையாக இருக்கனால தான் உங்கள் கூட வந்து உட்காந்துட்டு இருக்கான். அந்த பணம் உங்கள் மூலியமாக இருந்து வராதுக்கு பதிலாக வேற ஒரு மூலியமாக இருந்து வந்து அவங்க அந்த பக்கம் தாவிட போகிறாங்க. இது நடக்கும் திமுகவுக்கு.
இது அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட நடந்துருச்சு. அதிமுக இன்னைக்கு உடஞ்சி போச்சு. இன்னைக்கு அதிமுக வந்து பன்னீர்செல்வம் இருக்காரு, அவர் பாஜகவுக்கு அவரும் அவர் மகனும் பாஜகவுக்கு நீங்கள் சப்போர்ட் ஆகிட்டாங்க. பாஜகவுக்கு கீழே போய் நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் எஜமா நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ டிடிவி தினகரன் அவர் கொஞ்சம் தனியாக வந்தார். இப்போ அவர் எங்கே போகிறாரு? திரும்ப அவரும் பாஜக. சசிகலா அவர்கள் அவங்கள ஓரம் கட்டி விட்டதுனால இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? பாஜக. இப்போ இவங்க 3 பேரும் பாஜக. இப்போ இதில் அதிமுக ஒரு கணிசமாக பெரிய அளவு அப்படி இல்லைனாலும் கணிசமாக அதிமுகவுடைய தொண்டர்களும் கணிசமாக அதிமுகவோட கட்டமைப்பும் பாஜகவோட கண்ட்ரோலில் ஆல்ரெடி இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் செய்த தவறை கொஞ்சம் உணர்ந்திருக்காரு. என்ன தவறு செஞ்சார்? தளவாடாக அடிச்சுட்டோம் தமிழ் தேசியவாதிகள், தனிச்சு நில்லுங்க, உங்கள் மேலே அந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி கிடையாது, உங்களால் வர முடியும், திமுக மீது மக்களுக்கு சுத்தமாக உடன்பாடு கிடையாது, ஆனால் நீங்கள் பாஜகவோட கூட்டணி சேருவது திமுகவுக்கு லாபகரமாக இருக்கிறது. அவ்வளோ சொன்னோம். நம்ம எதற்குனா தமிழ்நாட்டில் மாநில கட்சிகளோட ஆதிக்கம் என்பது இருப்பு வரைக்கும் நமக்கு பெரிய அளவு பிரச்சனை இல்லை. ஆனால் தேசிய கட்சிகள் உள்ளே வந்துருச்சுன்னா பெரிய அளவு பிரச்சனை. அதனால் பாஜக வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சொன்னோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதெல்லாம் கவனிக்கல. அவர் என்ன பண்ணார்? கூட்டணி வச்சார். இன்றைக்கி கூட்டணி வச்சதுக்கு வினையாக என்ன வந்து நிற்கிது? இவர் தோற்று போயிட்டார். தோற்று போனது மட்டும் இல்லாமல் முன்னாடி அதிமுக தலைமையில் பாஜக சீட்டு கேட்டுட்டு இருந்துச்சு. இப்போ எப்படி எந்த அளவுக்கு மாறி இருக்கு சூழல் அப்படின்னா, நீங்கள் வாங்க எங்களுக்கு கீழே நீங்கள் வாங்கங்கிறாங்க அவங்க. இப்போ உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தாச்சு. ஏன் அப்படின்னா உங்கள் கட்சியிலேருந்து டிடிவி தினகரன், சசிகலா, அப்புறம் பன்னீர்செல்வம் இவங்களாம் அந்த பக்கம் இருக்கிறாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஐஜேகே அங்கே போயாச்சு. அதுக்கப்புறம் வந்து வாசன் அவரும் அந்த பக்கம் போயாச்சு. அப்புறம் கிருஷ்ணசாமி அவர் அந்த பக்கம் போயாச்சு. இவங்க எல்லாம் அந்த கூட்டணியில் இருக்காங்க. இப்போ உங்களோட அவங்க பெரிய கூட்டணி. இப்போ அதிமுக தனியாக நிற்கிது, யாரோட சேர்றதுன்னு தெரியாமல். நாம் தமிழர் கூப்பிட்டு பார்த்தாங்க. நாம் தமிழர் வந்து நீங்கள் கொஞ்சம் வந்தால் சப்போர்ட்டிவாக இருக்கும், 3வது அணியாக நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கலாம் அப்படின்லாம் கூப்பிட்டு பார்த்தாங்க. அதுவும் உடன்பட்டு வரல. இப்போ அதிமுக தனித்து விடப்பட்டுருச்சு. இப்போ உங்களுக்கு ஆப்ஷனே இல்லைங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டான். இப்போ சேர்ந்தாலும் தோப்போம், சேரலைனாலும் தோப்போங்கிற இடத்துக்கு வந்து நின்றுட்டீங்க. உங்கள் கப்பல் மூழ்கிட்டு இருக்கு கண்ணு முன்னாடி. இதுலேருந்து எப்படி நீங்கள் மீண்டெட போகிறீங்கிறது உங்களோட திறமையை சார்ந்தது. அது அந்த திறமையை தான் நீங்கள் காட்டுவீங்கன்னு பார்த்தா காட்டவே மாட்டேங்கிறீங்க. அத்தனை விஷயங்கள் வருது அதிமுக சாதகமாக, திமுகவுக்கு எதிராக அவ்வளோ விஷயங்கள் வருது. அப்படியே மௌனமாக இருக்கீங்க, கடந்து போயிட்டு இருக்கீங்க ஒவ்வொன்றையும். அப்போ அதிமுக என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய போகிறது. அது பாஜகவுடைய சப்டிவிஷன் கட்சி மாதிரி போய் சொருக போகிறதுங்கிறது அப்பட்டமாக இன்றைக்கி தெரியுது. இதில் அடுத்து பாமக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பாமக இப்போ நாம் தமிழர் கட்சியெலாம் வந்து தனித்து போட்டிடுறாங்கிறனால ஒரு முறை வந்து சட்டமன்றத்தில் நாங்களும் தனித்து நிற்கிறோம்லாம் நின்னார். அன்புமணி ஃபார் சிஎம்னு சொல்லிட்டுலாம் வந்தார். ஓகே, இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப பழைய குருடி கதவை திரடிங்கிற கணக்கு வந்து நின்னாச்சு. அதே போல் ஒரு இவங்களுக்கு 8 லோக்சபா சீட்டு எங்களுக்கு கொடுத்துருங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருங்க, ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துருங்க. இந்த 3 கண்டிஷனுக்கு எங்களுக்கு யார் ஒத்து வராங்களோ அவங்களோட கூட்டணி. கொள்கை அது வந்து கொள்கை கோட்பாடு தத்துவம் அதெல்லாம் அப்படி வித்தாச்சுங்க, அதெல்லாம் போயிடுச்சுங்க. எந்த கோட்பாடு இதெல்லாம் இல்லை. இப்போ காங்கிரஸ் கொடுத்தாலும் தலையாட்டிக்குவாங்களாம், பாஜக கொடுத்தாலும் தலையாட்டிக்கிறது. இது என்னது? இது இப்படி ஒரு டிமாண்டு, எனக்கு இது கொடு, நான் வந்து என்ன வந்தாலும் பரவாயில்ல, மக்களோட நிலைமை அதெல்லாம் எங்களுக்கு என்ன கவலை, இவங்க நல்லது பண்ணாங்களா அவங்க கெட்டது பண்ணாங்களா அதெல்லாம் எங்களுக்கு என்ன கவலை. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 லோக்சபா சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு, ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துட்டிங்கன்னா போதும், நாங்கள் வந்து யாரோட வேணாலும் கூட்டணி நிற்கிறோம். இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு பாமக நிற்கிது. இப்போ தேமுதிக அவங்களுக்கு கிட்டத்தட்ட அதே. ஆனால் அவங்க 14 சீட்டு, எங்களுக்கு 14 சீட்டு கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து நின்றுவோம். இதெல்லாம் அதிமுக கிட்டையும் கோரிக்கை வைக்கிறாங்க. பாமக அதிமுக கிட்டையும் கோரிக்கை வைக்குது. அதிமுக அவ்வளோ கொடுக்க முடியுமான்னு தெரியல, பிஜேபி அவ்வளோ கொடுக்குறாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த கோரிக்கைகள் ஓப்பனாக வச்சுருக்கிறாங்க, எங்களது விலை இவ்வளோ அப்படின்னு. அப்போ இவங்களை வந்து கண்டிப்பாக பாஜக வாங்கிடும், அநேகமாக கொடுத்து அவங்களையும் கூட்டணிகளும் இழுத்துருவாங்க. ஸோ பாமகவும் தேமுதிகவும் பாஜக கூட்டணிக்கு போகும். இப்போ நீங்கள் கவனிங்க, இந்த பக்கம் திமுக, அப்புறம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்புறம் விடுதலை சிறுத்தைகள், இவங்களாம் இந்த பக்கம் பழைய கூட்டணி அப்படியே இருக்கும். இந்த பக்கம் பாஜக எவ்வளோ பெரிய டீம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஆனால் போன முறை இந்த டீமில் பாஜக இருந்துச்சு, இன்றைக்கி டீம் கேப்டனே பாஜகவாக இருக்குது. அதுதான் பிரச்சனை. முன்னாடி இது எடப்பாடி ஏடிஎம்கேக்கான கூட்டணியாக இருந்துச்சு, இன்றைக்கி ஏடிஎம்கே ஒரு கூட்டணியில் இருக்க போகுதுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தாச்சு. அப்போ இது பூதாகரமாக வளர்ந்து விட்டார்கள். இதை நம்ம கடந்து போக முடியாது. இது பெரும் ஆபத்து தமிழர்களுக்கு. இதெல்லாம் கடந்து அவங்களுக்கே இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கிறது. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், எந்த பக்கம் பட்டன் எழுத்தினாலும் தாமரை மலரும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் உறுதியே படுத்த முடியாது. ஒரு எலக்ட்ரானிக் மிஷினு ஓட்டு இது கட்சிகளுக்கு தெரியாமல் இருக்கா? இப்போ நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் தெரியாமையா இருக்குது? மொதல் எலெக்ஷனுக்கே அவங்களுக்கு தெரியும். மொதல் எலெக்ஷனில் ஒவ்வொரு பூத்துலேயும் நம்மளும் கூட இருந்தோம்.
வேட்பாளர் எந்த பூத்தோ இன்றைக்கி அந்த வேட்பாளர் வந்து பாவம் அவர் கட்சி மாதிரி திமுகவுக்கு போயிட்டார். ராஜீவ்காந்தி தான் அவரோட வேட்பாளர், அவர் வேட்பாளர் இருந்த தொகுதி தான், அவர் வீடு இருந்த பூத்து தான் 0 வாக்குகள் வாங்குச்சு. என்னங்க என் குடும்பமே எனக்கு போடலையா வாக்கு, நானே எனக்கு போட்டுக்கலையா வாக்கு? அவரே புலம்பிக்கிட்டு இருந்தார். அவரோட பூத்து, அவங்க உறவினர்கள் தான் இருக்கக்கூடிய பூத்து, அந்த பூத்தில் 0 வாக்குகள் பதிவாச்சு. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் பிரச்சனையே இல்லையா? சரி, ராஜீவ்காந்தி தான் அவருக்கே தெரியுது, அவரே அதில் பாதிக்கப்பட்டவும் இருக்கார். திமுக பேசலாம்ல, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் பிரச்சனை இருக்குங்க, நம்ம வாக்குகளுக்கு வந்து உத்தரவாதம் கிடையாதுங்க, அதனால் வந்து இப்போ பேலட் முறை வேணும்னு சொல்லி நம்ம போராடலாங்க. ஆல்ரெடி நார்த் இந்தியாவிலலாம் போராட்டம் தொடங்கிட்டாங்க, திமுகவை இதை பேசணும் அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தினால் சொல்ல முடியாதா? அவரோட தலைமைக்கு ஒரு கருத்தை கடத்த முடியாதா? தலைமைகள் செய்ய முடியாதா? நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது தான் இந்த பாதிப்பு நடந்தது. அதனால் நாம் தமிழர் கட்சியில் இந்த தொகுதி மட்டும் கிடையாது, பல தொகுதிகளில் இந்த மாதிரி முட்டை பூத்துகள் வந்து 0 வாக்குகள் பதிவாச்சு. ஆனால் அந்த பூத்தில் உறவினர்கள் இருக்கிறாங்க, அந்த பூத்தில் இவங்க வேட்பாளர்களே இருக்கிறாங்க, வேட்பாளரோட வாக்குகளே இருக்க பூத்து முட்டைகளாக பதிவாச்சு. அப்போ இவங்களுக்கு தெரியாதா? ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? நார்த்தில் கூட போராட ஆரம்பிச்சிருக்காங்க, வழக்கறிஞர்கள் பேசுகிறாங்க. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நமக்கு ஜனநாயகத்தன்மைக்கு எதிராக இருக்கிறது, ஜனநாயகத்திற்கு இது ஒரு கேள்விக்குறியாக அமைகிறது. ஒரு எந்திரத்தை நம்மளால என்ன வேணாலும் செய்ய முடியும். ஒரு காலத்தில் பேலட் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, பொட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க, பொட்டியை திருடிட்டு போயிட்டாங்க, பொட்டியை மாற்றி வச்சிட்டாங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு அதை பண்ண முடியாது, ஏன்னா சிசிடிவி கவரேஜ் லொட்டு லொஸ்லாம் வந்தனால இன்னைக்கு அது மாதிரி பொட்டியை தூக்கிட்டு போக முடியாது. ஆனால் இன்னைக்கு உள்ள இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங்கை மாற்ற முடியும், கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ப்ரோக்ராமிங்கில் 10 வாக்குகள், 10வது வாக்கும் எதிர்கட்சிக்கு விழுகுது அப்படின்னா அதில் 5 வாக்கு எங்களுக்கு வர மாதிரி மாற்ற முடியும், ப்ரோக்ராமிங் செய்ய முடியும். அந்த ப்ரோக்ராமிங் செய்வது யாருன்னு பார்த்தா ஒரு தனியார் அமைப்பு, ஒரு தனியார் கம்பெனி தான் அதை ப்ரோக்ராம் செய்து வெளிநாட்டில் இருந்து. என்னது இது? இதை எப்படி நம்பிக்கிட்டு நீங்கள்லாம் போய் எலெக்ஷனில் நின்று மக்களுடைய தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புன்னு சொல்லி போய் எப்படி நிற்க போறீங்க? பேச வேண்டாம் பெருசா. திமுகவும் பேச மாட்டேங்குது, நாம் தமிழரும் பேச மாட்டேங்கிறீங்க, எல்லாம் சும்மா மேலோட்டமாக பேசிட்டு போறீங்க. கடுமையாக இங்கே பாருங்க, எங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருந்தால் இந்த முறை தேர்தலில் பங்கேற்பதே வந்து கேள்விக்குரியாதுங்க, இதெல்லாம் வந்து ஜனநாயக தன்மையில் கிடையாதுங்க, எங்களால் இதில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை மாற்றினா நீங்கள் தேர்தல் நடத்துங்க, இல்லைன்னா தேர்தல் வேண்டாங்க, தேர்தல் புறக்கணிப்புங்கன்னு சொல்லுங்கள். அதை சொல்லி வழக்கு போடுங்க, வழக்கு தொடுத்து இதை செய்ய முடியும். எத்தனையோ பேர் போய் நிறுவுறாங்க, இதில் மாற்ற முடியும், உள்ள ப்ரோக்ராமிங்கை மாற்றிட்டா முடியும். இது ப்ரோக்ராம் எப்படி நீங்கள் மாற்றுவீங்க? நீங்கள் தான் ப்ரோக்ராமிங்கே பண்ணுறீங்க, உன்னை எப்படி நான் நம்புறது? நீங்கள் அவ்வளோ நல்லவர்களா? எல்லாம் ஹரிச்சந்திர பரம்பரையா நீங்களா? உங்களை எப்படி நம்புறது? இந்த கேள்விதாங்க. அப்போ இதை நாங்கள் நம்ப முடியாது, அதனால இது வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசணும். யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. அப்போ இது ஒரு பெரிய ஆயுதம் அவர்களுக்கு, பிரம்மாஸ்திரம். அவங்களோட மொழியில் பேசினா அது ஒரு பிரம்மாஸ்திரம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினு. அந்த பிரம்மாஸ்திரத்தை வச்சு என்றைக்கு வேணாலும் அடிக்கலாம் உங்களை. அவங்க செய்ய வேண்டியதில் வேறு ஒன்றும் இல்லை, அண்ணாமலைக்கு இங்கே வாக்கு விழுகுதுன்னு உங்களை நம்ப வச்சா போதும், உங்களை நம்ப வச்சா போதும், விழுகுதோ விழுக வச்சுருவாங்க. இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதனால் இந்த ஒரு பெரிய ஆபத்து இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் கடந்துக்கிட்டு நீங்கள் 1000 கொள்கை பேசுங்க, 1000 இது பேசுங்க, மக்களே உங்களை தேர்ந்தெடுத்தாலும் சொல்ல முடியாது. இதில் இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா, பாஜக ஒவ்வொரு மாநிலங்களையும் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறாங்க. அந்த டெக்னிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும். சட்டமன்றத்தில் ஜெயிக்குது ஒரு கட்சி, அந்த கட்சியோட எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கப்படுகிறார்கள், விலைக்கு வாங்கப்படுறாங்க, அப்படியே விலைக்கு வாங்குறாங்க, இங்கே வாங்க அப்படின்ட்டு. ஜெயிச்சவங்க 30 பேர் 40 பேர் இந்த பக்கம் தாவுறது. முடிஞ்சு போச்சு. நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது, நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஆட்சி கலையுது. அடுத்த ஆட்சி மகாராஷ்டிரா, கோவா, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸு, இப்படி தானே பாஜக ஆட்சியை பிடிச்சிருக்கு. இந்த ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் செய்ய மாட்டாங்களா? இந்த ஃபார்முலா தமிழ்நாட்டில் செஞ்சால் என்ன பண்ணுவீங்க? டிஎம்கேவே ஆட்சி அதிகாரத்துக்கு வருதுங்க, உங்களோட எம்எல்ஏ எம்பிக்கள் விலை பேசப்பட்டால் என்ன பண்ணுவீங்க? உங்களோட எம்எல்ஏ எம்பிக்களோட தரம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் நல்லா. கொள்கை கோட்பாட்டு அதோடு இருக்கிறவங்களா? எல்லாம் பணம் 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 பணம். அது இல்லாமல் உங்கள் கட்சியில் வேறு கண்டிப்பாக அவங்களுக்கு மேலெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது, அவங்களுக்கு நல்லா தெரியும். கடைசி வரைக்கும் இப்போ உதயநிதி, அடுத்து இன்பநிதி மேடைக்கு ஏற்றிட்டீங்க, ஏற்றாமல் வெளிநாட்டில் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. இந்த இப்போ இளைஞர் மாநாடு நடத்துனீங்க, அதான் அந்த காவாலையான பாட்டெல்லாம் போட்டு இளைஞர்களை எழுச்சி உணர்வு ஊட்டி கூட்டிங்கல்ல, அந்த இளைஞரை எழுச்சி உணர்வு ஊட்டி கூட்டுற கூட்டத்துக்கு இவரே வந்தார். இன்பநிதி வெளிநாட்டிலேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க, ஏற்றியாச்சு. இவருக்கு அடுத்து இவர். இப்போ அவருக்கு வெளிநாட்டில் ஏதோ ஒரு பொண்ணை காதல் இப்போ ஏதாவது ஏதோ செய்திகள்லாம் வந்தது, அது நாளைக்கு ஒரு வெள்ளைக்கார குட்டி குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைய கொண்டு வந்து முடிச்சுட்டுங்கடா. இப்படியே இதை பார்க்குற மற்றவர்களுக்கு என்ன தோணும்? அங்கெல்லாம் பெரிய பெரிய மூத்த திமுக காரங்களாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க.
கொண்டு வந்து உட்கார வச்சுட்டீங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க கூட வந்து மாரடிக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் நம்மளுக்குலாம் வாய்ப்பே கிடைக்காது, அப்போ ஒன்று பண்ணுவோம், இவங்க கூட போனாச்சு நமக்கு ஏதாவது சேருதான்னு பார்ப்போம், அந்த பக்கம் தாவனா என்ன பண்ணுவீங்க? இதுதான் நடக்க போகுது. திமுகவே ஆட்சி அதிகாரத்தை திரும்ப அடைஞ்சாலும் திமுகலேருந்து ஒரு குரூப்பை அப்படியே அலைக்கா பேத்து அனுமார் வந்து சஞ்சீவி மலையை தூக்குன மாதிரி அப்படியே தூக்கி இந்த பக்கம் வச்சு பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து விட்டது. ஸோ அண்ணாமலை பேசுவதெல்லாம் வந்து நம்ம இனிமேல் அசால்ட்டாக எடுத்துக்க கொள்ள முடியாது. அவங்க முழு ஸ்ட்ராட்டஜியை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளாக இந்தியாவை அடக்கி ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய சமூகம் அவர்களுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டு இருக்கு. அவருடைய சூழ்ச்சியெல்லாம் நம்ம உணர்ந்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கு வழிகளை செய்யணும். உங்கள் பக்கம் 1000 ஓட்டையை வச்சுக்கிட்டு இங்கே 100% உண்மையாக இருக்கவனே இவங்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் பக்கமே 1000 ஓட்டை இருக்குது, ரொம்ப பேசுனீங்கன்னா ரைடு, வருமான வரித்துறை, அந்த துறை, இந்த துறை, வரிசைக்கு அமலாக்கத்துறை, வரிசைக்கு அந்த ரைடு வந்து ஒவ்வொரு நாள் கொத்து கொத்தா டிஆர் பாலு பாவங்க மனுஷன் கொஞ்சம் எதிர்த்து பேசிட்டாரு மனுஷன் அண்ணாமலையை. அமைதியாக இருக்கணும்ல, நம்மளுடைய வண்டவாளம் அவங்களுக்கு தெரியும்ல. அழகாக அவர் ஏதோ பேசுறதுக்கு வந்து அண்ணாமலைலாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி ஒரு துணியில் இவர் பேசி விட்டார் டிஆர் பாலு. அண்ணாமலைலாம் ஒரு ஆளா அப்படிங்கிற விதத்தில் டிஆர் பாலு பேசி விட்றாரு. அண்ணாமலை சொல்கிறாரு, நான் அடுத்து 2-3 கண்டென்ட் இருக்குது, அதை நாங்கள் எடுத்து விட்டோம்னா டிஆர் பாலோட அரசியலே கேள்விக்குறியாயிருங்கிறாரு. அப்போ இங்கே இதான் பிரச்சனை. மடியில் உங்களுக்கு கனம். இந்த அதிமுக கட்சிக்காரர்களுக்கும் திமுக கட்சிக்காரர்களுக்கும் ஊழலில் லஞ்சத்தில் பெரிய அளவு ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சதுனால மடியில் உங்களுக்கு கனம். இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய நிலைமை கேள்விக்குறியாக போகிறது. என்னங்க பாஜக வந்துருச்சுன்னா என்ன அவ்வளோ கொடுமைகள் நடந்துருமா? பாஜக வந்துருச்சுன்னா என்னங்க பிரச்சனை ஆகிடப்போகுது? இப்படிலாம் ஒரு குரூப்பு. அப்போ பாஜக தமிழர்களுக்கு என்னங்க அப்படி கேட்டு நினச்சிரும், தமிழர்களுக்கு வந்து என்னங்க பிரச்சனை ஆகிடுச்சிரும்? வேற ஒன்றும் இல்லைப்பா, உன் மொழி இருக்காது, நீ தமிழனாகவே இருக்க மாட்டேன், உன் மொழி அப்படியே அக்கறை அழகாக தூக்கி எடுத்து ஒன்றுக்கும் பயன்படாது உன் மொழியில். ஏன்னா பாஜகவை சப்போர்ட் பண்ணுறவங்களாம் உன் மொழிக்கு என்ன தகுதின்னு வச்சுருக்காங்கன்னு பாரு. இந்த பாஜக சப்போர்ட் பண்ணுற இந்த சோராமசாமி போன்ற நபர்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, தமிழ் வச்சு பிச்சை எடுக்க முடியுமா? பத்திரிக்கையே தமிழில் தான் நடத்திட்டு இருந்தாங்க, அது வேறு விஷயம். தமிழில் வச்சு பத்திரிக்கை நடத்தி அதில் காசு பார்த்துட்டு இருக்க கூட்டமே என்ன சொல்லுது, தமிழ் வச்சு பிச்சை எடுக்க முடியுமா, பாத்திரம் சுரண்ட முடியுமான்னு கேட்டுட்டு இருந்துச்சு. இவ்வளோதான் விஷயம். உன் மொழி என்பது அழிக்கப்படும். உன் மொழி அழிஞ்சுன்னா உன் இனம் என்பது அதான் தமிழன் தானே உன் பேர், உன் தமிழுங்கிற அடையாளம் அழிக்கப்படும். உன் வரலாறு கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்படும். எல்லாம் சோழர்கள் அது ராமனோட வாரிசுங்க, பாண்டியர்கள் அது வந்து எங்களோட சந்திரகுல சத்திரிய கூட்டங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒழிச்சு விட்டு உன்னுடைய தனிப்பட்ட வரலாறு எல்லாத்தையும் எடுத்து தூக்கி தூர போட்டுட்டு திருக்குறள் அது ஒன்றும் இல்லை, திருக்குறள் எத்தனை வருஷ காலத்தால் முந்தியதாக இருந்தால் என்ன, அதெல்லாம் நம்ம பொருட்படுத்த தேவையில்லைன்னு ஒரு பக்கம் பேசிட்டு, வேதம் வந்து பார்த்திங்கன்னா சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தியது, அது வந்து டைனோசர் வாழும் பொழுது டைனோசர் காலகட்டத்தில் எழுதப்பட்டது அப்படின்னு இங்கே உருட்டிகிட்டு இருப்பாங்க. உன்னுடைய பழமையான நூல்கள் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டு எழுத்து வடிவத்திலே இல்லாத விஷயங்கள் வந்து பழமையானதுமா. உனக்கு உலக அளவில் அங்கீகாரம் இருக்குது, தமிழ் மொழி தான் மூத்த மொழி என்ற அங்கீகாரத்தோடு இருக்குது. உலக அளவில் ஆய்வாளர்கள் வந்து பார்க்குறான், கல்வெட்டு பார்க்குறான், மொழி வளர்ச்சியை பார்க்குறான், மொழியோட தொடர்ச்சியை பார்க்குறான், செம்மொழி அந்தஸ்துங்கிறத கொடுக்குறான். மொழி வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஓல்டஸ்ட் லிவிங் லாங்குவேஜ், இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய வாழக்கூடிய மொழிகளிலே மிக பழமையான மொழிங்கிறது தமிழ் மொழி தான். அது எந்த அறிஞர்களும் மாற்றல. இதில் முதல் தோன்றிய மொழி தமிழ் மொழியா அப்படின்னு வரும் பொழுது அது தமிழ் மொழியா சமஸ்கிருதமான ஒரு குழப்பம் இருக்குது. அந்த குழப்பத்தில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உலகளவில் மிக பழமையான மொழி எது? தமிழ் மொழி. நீங்கள் கூகுளில் தேடி பாருங்கள், வேர்ல்டு ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் அடிங்க, கூகுள் வந்து தமிழ்னு காட்டும். இந்தியாஸ் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ்னு காட்டுங்க, சான்ஸ்கிரிட்னு காட்டும். என்னையா அது? அப்போ இந்தியா எங்கே இருக்குது? செவ்வாய்கிரகத்தில் இருக்குது. உலகத்தில் மிக பழமையான மொழி தமிழ் மொழி, இந்தியாவில் மிக பழமையான மொழி சமஸ்கிருத மொழி. அப்போ தமிழ் உலகத்தில் கிடையாது, இந்தியாவில் கிடையாது. அதானே? எந்த அளவுக்கு இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்று பாருங்க. மோடி ஒரு பக்கம் தமிழ் மிக பழமையான மொழி, அந்த மோடி அவர் தான் தலைவராக ஏற்றுக்கிறேன், ஏன்னா ஒத்துக்கிறாங்களா? பாஜகவில் இருக்க பிராமணர்கள் கூப்பிட்டு கேளுங்க, பாஜக கட்சிக்காரர்களில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் கூப்பிட்டு தமிழ் மூத்த மொழியா சமஸ்கிருதம் மூத்த மொழியான்னு கேளுங்க. இப்போ ஒரு புது உருட்டு, தமிழ் ஒரு கண், சமஸ்கிருதம் ஒரு கண். அப்போ தமிழில் குடமுழுக்கு பண்ணால் உனக்கு ஏன் எரியுது? நீ ஏன் அதுக்கு ஆகமம் போயிடும் ஏன் வர? தமிழ் ஒரு கண், சமஸ்கிருதம் ஒரு கண். ஆமாங்க, சான்ஸ்கிரிட்லேயே நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் தமிழ்லேயே சைடில் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பேர் சேர்ந்து பண்ணுவோம் கூட சொல்லலாம். ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் தமிழை வெறுக்கிறார்கள். இதை முதல்ல புரிஞ்சுக்கோ, தமிழை வெறுக்கிறார்கள்.
அவங்க எல்லாத்தையும் ஏன் தமிழ் மொழியை வெறுக்கிறாங்கன்னா, தமிழ் என்பது சமத்துவம், சமத்துவத்தை அவர்கள் வெறுக்கிறார்கள். தமிழ் என்பது அறிவியல், அறிவியலை அவர்கள் வெறுக்கிறார்கள். அறிவியல் அவங்க வெறுக்கல, நல்லா கவனிங்க, நீ அறிவுடையவனாக இருப்பதை அவர்கள் வெறுக்கிறார்கள். நீ அறிவாக இருக்கக்கூடாது, ஆனால் தமிழ் மொழியை படிக்க படிக்க நீ அறிவாகிறியே. நீ எங்கள் சான்ஸ்கிரிட்டை படி ராஜா, உனக்கு அறிவே வராது. ஏன்னா எல்லாம் ஆண்டவன் கொடுக்கணும், ஆண்டவன் கொடுக்கணும். ஆண்டவன் எங்களுக்கு தான் முதல்ல கொடுப்பாரு. ஏன்னா நாங்கள் தான் ஆண்டவன் பக்கத்தில் கருவறைகளே இருக்கோம். அறிவே வளராது. தமிழ் மொழிப்படி தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி மெய்வருத்த தன் மெய்வருத்த கூலி தரும்ங்கிறாரு வள்ளுவர். அப்போ என்ன பொருள்? தம்பி, நீ தெய்வத்துக்கிட்டலாம் வேண்டிடலாம், அங்கெல்லாம் தெய்வத்தாலேயே முடியலைனாலும் நீ முயற்சி பண்ணி நீ ஜெயிச்சிருவ, அது உனக்கு கூலியை கொடுக்கும் அப்படிங்கிறாரு. இதை கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முயற்சி பண்ணுவீங்க, ஜெயிச்சிருவீங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் குழந்தை பிறக்குதா, குழந்தை பிறந்தனே ஒரு ஜோசியர்கிட்ட போகணும். ஜோசியர் வந்துட்டு இஷ்ஷுன்னு முடிகிற சகரத்தில் ஆரம்பிக்கிற புஷ்ஷுன்னு முடிகிற பேர் வைங்க. நீ ஜார்ஜ் புஷ்ன்னு தான் பேர் வைக்கணும். புஷ்ஷுன்னு முடிகிற பேர் வரு, இஷ்ஷுன்னு முடிகிற பேர் வரு, புஷ்ஷு குஸ்ஸு குஸ்ஸு இப்படி பேர் வை. போய் கேட்குறது, பிறந்த குழந்தை பிறந்தோடனே இங்கே இந்த இதுதான்டா நடத்தணும், இதுதான் நடக்கும். பாஜக ஆட்சி நடந்ததுன்னா இதுதான் உன் வாழ்வியலாக மாறும். நீ போவ தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இலக்கண மரபுக்கு எதிராக இருக்கக்கூடிய பேர்களாக சொல்லுவான். நீ அப்புறம் சொல்லுவ மாரவர்ம சுந்தர பாண்டியனின் வம்சம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரமேஷ் சுரேஷன் இருப்பேன். நீ பீகாரி பேரெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் மாரவர்ம சுந்தர பாண்டியனோட டைரக்ட் வம்சாவளிகள் நாங்கள் தான், நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது ஏதாவது பொருந்துதா? உன் தாத்தனோட பேருக்கும் உன் பேர் பொருந்துதா? உன் தாத்தனுடைய பேருக்கு உன் பேர் பொருந்துதா? தமிழங்கிட்ட ஒரு மரபு இருந்துச்சு, தாத்தனுடைய பேரை வந்து பேரனுக்கு சூட்டிக்கிட்டே வருவாங்க. அதுக்கு பொருள் என்ன? உன்னுடைய வம்ச தொடர்ச்சி, உன்னோட பேர் மரபெல்லாம் காலத்திற்கும் அப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. உன் குடிப்பேர் உன் சமூக பேரோட ஒட்டும், அதெல்லாம் ஒட்டுதா? இப்போ உங்கள் தாத்தாவோடைய பேர் பாரு, உன் பாட்டனாரோட பேர் பாரு, உன் குடிப்பேரோட ஒட்டிக்கிட்டு இருக்கும். நீ ஒட்டாது. நீ என்ன தான் பண்ண ஒட்டணும்னு நினச்சா கூட ஒட்டாது. இஸ்ஸு புஷ்ஷில் எப்படிடா சேரும் தமிழ் இலக்கணம்? இஸ்ஸு புஷ்ஷுனே பேர் வச்சிங்கன்னா அப்போ முடிஞ்சு போச்சு. உன் மொழி அழிஞ்சிருச்சு, உன் இனம் அழிய போகுது, உன் இனம் அடையாளம் அழிய போகுது, உன் கலாச்சாரத்தை இன்றைக்கி அழிச்சிட்டான். உன் கலாச்சாரம் இருக்கா? ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது உன் கலாச்சாரம், உன் பண்பாடு. இன்றைக்கி அது இருக்கா? நீ அதை வாழ்றதில்ல, அவர் வாழ்றது முட்டாள்தனம்னு சொல்லி ஒரு பக்கம் உருட்டி உருட்டி இன்றைக்கி மாறிட்ட உன் கலாச்சாரம். நீ மது குடிக்க ஆரம்பிச்சிட்ட, மது பழக்கத்துக்கு ஆளாயிட்ட, கெட்ட கெட்ட செயல்களை செய்ய ஆரம்பிச்சிட்ட. உன் இனம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, கண்ணு முன்னாடி உன் இனம் அழிய போகுது. இதுதான் சித்தர்கள் வழிநடத்திய இனமா? சரக்கடிச்சிட்டு விழுந்து கிடக்கிற நாய் சித்தரை பற்றி பேச முடியுமா? தமிழை எல்லார் வீட்லையும் சரக்கு ஊற்றி குடிச்சிக்கிட்டு இருக்கான். இது இந்த இல்லற வாழ்க்கை, இந்த வாழ்வியல் முறையெல்லாம் இது சிற்றின்பம். பேரின்பம் என்பது இறைநிலை அடைதல், தன் உணர்தல். உலகத்திற்கே முந்தைய சித்தர்கள் வாழ்ந்த பகுதி, மக்களுக்காக வாழ்ந்தவர்கள். தமிழர்கள் அறிவாக இருந்ததற்கு காரணம் அவங்கள மாதிரியான வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சிகளாவது நம்மளால் செய்ய முடியுமா? அப்படியே இருக்குது நம்மளோட சமூகம் சூழல். கண்ணகி, கற்புக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய கண்ணகி அன்னைக்கு கண்ணகி இன்னைக்கு என்ன பேச முடியுமா? பெண்கள் வந்து பெண்களையே காதலிக்கிறாங்க, பெண்கள் வந்து பெண்ணாக மாறி ஆணாக மாறி இது ஒரு கருமம் முடிச்ச அரசியல், அந்த அரசியல் கொண்டு வந்து திணிச்சிட்டு இருக்கான். உன் கலாச்சாரம் பண்பாடு நீ எல்லாம் மாறி போச்சு, ஒழிச்சிட்டான். உனக்குன்னு ஒரு அடையாளம் கிடையாது. நம்ம உடுத்தக்கூடிய உடையிலிருந்து எல்லாம் மேற்கத்திய போச்சு. என்ன இருக்குது? மொழி மட்டும்தான் இருக்குது, இனம் இருக்குது, ரத்தம் இருக்குது, மொழி இருக்குது, இவ்வளோதான் இருக்குது. இதையும் அவர்கள் அழித்து விடுவார்கள். நமக்கு கொஞ்சம் நிலப்பரப்பு இருக்குங்க, தமிழீழம், தமிழகம், இந்த நிலப்பரப்புலாம் தமிழர்களுடைய நிலப்பரப்பு. அதுவும் அழிய போகுது. வந்துட்டான் வடக்கத்திக்காரன், வந்துக்கிட்டே இருக்கான், குமிஞ்சிக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் நஞ்சமாக குமிறான், முக்கிய நகரங்கள் எல்லாத்துலேயும் குமிஞ்சிட்டான். திருப்பூரில் இருக்கவங்க எத்தனை பேர் எனக்கு ஃபோன் பண்ணி புலம்புறான் தெரியுமா? அண்ணா எங்கே பார்த்தாலும் அவங்க தான் இருக்காங்க, நம்மளால வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல, வெளியில் போக முடியல, வர முடியல, அடிக்கிறாங்க, அடி வாங்குறாங்க. சொந்த மண்ணில் தமிழன் அடி வாங்க தொடங்கி விட்டான், செய்திகள் வருது. உன் நிலப்பரப்பு இருக்குமா? நீ பேசிக்கிட்டு இருக்க, இது கொங்கு மண்டலம், இது தொண்டை மண்டலம், அது பீகார் மண்டலம். கொங்கு மண்டலம் கிடையாது, பீகார் மண்டலம். அப்படி அது மாற போகுது. ஒரு அழகுமுத்து கோன்னு இருக்கார்ல அப்படின்னு, அவன் வந்து அவன் வடக்கத்திக்காரன், அவன் இனிமேல் அவன் அரசனை கொண்டு அங்கே செலவிப்பான், அவன் ஹிந்தி படிக்கணும்பான், அவன்கிட்ட ஹிந்தியில் பேச. இன்றைக்கி அப்படி தானே பேசுகிறான். அவன் ஏதாவது அவனை மதிக்கிறானா?
தமிழ்நாட்டில் வேலையில் இருக்கும். அவன் வந்து எல்லா கடையிலும் புரோட்டா கடையிலேருந்து எல்லா கடையிலும் அவன் தான் இருக்கான். வந்து உங்ககிட்ட வந்து தமிழில் கேட்குறானா? எத்தனை பேர் கேட்குறான்? நீ அவன்கிட்ட தமிழில் ஏதாவது சொன்னீங்கன்னா அவனுக்கு ஒன்றும் புரியாது. அவனுக்காக நீ இன்னைக்கு மாற்றிட்ட, பல பேர் மாறிட்டான். நான் பார்க்குறேன், அவங்களுக்கு ஒரு பெருமை, ஹிந்தி தெரியுதான் அவங்களுக்கு. ஏக் புரோட்டா ஹே தோக்தா ஹேன்னு பேசிக்கிட்டு இருக்கான் அவங்ககிட்ட உட்காந்துக்கிட்டு. உன்னுடைய ஒட்டுமொத்த நிலமும் பறிபோக போகுது. நாடோடியாக மாற்றப்பட்டு நம்ம எல்லாம் அடித்து விரட்டப்பட்டு ஒன்றும் இல்லாமல் கொண்டு போக போகிறோம். இது எல்லாத்தையும் யார் செய்வா? பிஜேபி செய்து கொண்டு இருக்கிறது. அவங்களுக்கு அது வாக்காளர்கள். ராமருக்கு கோயில் கட்டுறான். இங்கே பல பேருக்கு ராமர் என்னென்ன ராமர் வழிபாடோ ராமரை பற்றி எந்த ஒரு கவலையும் இருக்காது. ஏன்னா பெரும்பான்மையான வைணவர்கள் மட்டும் ஒரு சிலரை வழிபட்டு இருக்காங்க. மற்றவங்க பெரும்பான்மையாளர்கள் கண்டுக்க கூட கிடையாது. ஆனால் அவன் ராம ஜென்ம பூமியில் கோயில் கட்டிட்டாங்களாம். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு தமிழ்நாட்டில் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. முடிச்சுட்டான், உன்னோடைய அரசியலை முடிச்சுட்டான், வரலாறை முடிக்க போகிறான். அப்போ இதுதான் கடைசி ஒரு எட்ஜில் நிற்கிறோம். வாழ்வா சாவாங்கிற இடத்துல வந்தாச்சு. பிஜேபி தமிழகத்தை கைப்பற்றுதுங்கிறதுனா உனக்கு சாவு தான். இதை மனசில் எடுத்துக்கோ. அண்ணாமலை தமிழர் தான் யா, கொங்கு வேளாள கவுண்டர் தான். ஆனால் அண்ணாமலை பாஜகவுடைய கைப்பாவை. தமிழ்நாட்டு மக்கள் நீட்டால் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி அவரால் நீட்டை ரத்து செய்கிறதுக்கு பேச முடியுமா? நீட்டில் இன்னைக்கு வரைக்கும் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டு காலேஜுகளில் சேர்றாங்கல்ல, அவங்களை எத்தனை பேர் தமிழர்கள் எத்தனை பேர் தமிழர் அல்லாதவர்கள் ஒரு கணக்கு எடுத்து காட்ட முடியுமா? ஏன் கோயில் கருவறைக்குள்ளே தமிழும் ஓதப்படணும்னு அவரால் பேசிட முடியுமா? அப்படி பேசினா அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருக்க மாட்டார். எனக்கு கீழே இருந்து நான் சொல்வதை கேட்கும் வரை நீ எந்த இனத்தவனாக வேறாலும் இருந்து கொள். ஆனால் என்னைக்கு நீ தலைமைத்துவம் பண்பு பெறுகிறாயோ அப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் தலைமைத்துவத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜகவோட கோட்பாடு. அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட சமூகத்துடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக அண்ணாமலை பேசிவிட்டார் என்றால் அண்ணாமலை தூக்கி எறியப்படுவார். அவங்க கட்சியிலேருந்தே தூக்கி வெளியில் போங்கன்றுவாங்க. அதான் நடக்கும். அது அண்ணாமலைக்கு தெரியும், அவரெல்லாம் செய்ய மாட்டார். அதை இவ்வளோதான் விஷயம். அதனால் அவர் தனிப்பட்ட ரீதியாக அவர் தமிழர் தான், அவருக்கு கவுண்டர் தான், அதனால் அவரோட போய் நாங்கள் கட்சி ஏறோம்லாம் பேசுவது அறியாமை. அந்த அறியாமையிலேருந்து வெளியில் வாங்க. தலைவன் என்றால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தலைனா ஒரு தலை, உங்கள் தலை தான். உங்கள் தலைக்கு மேலே ஒரு தலை இருந்தால் அதுதான் தலை. புரியுதா? தலை என்பது தான் உங்கள் மூளை, உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை முடிவுகளையும் உங்கள் முடிவு எடுக்கக்கூடியது தலை. அப்போ அதுதான் தலைவன். தலைவன் என்பவன் தமிழனாக இருக்கணுங்கிறோம். அப்போ அவருடைய முடிவு என்பது அவருடைய முடிவாக இருக்கணும். இந்த டெல்லியில் நாங்கள் போய் உட்காந்து பேசிட்டு வரேங்கன்ட்டு போகிறவங்கலாம் தலைவர்கள் அல்ல, அவர்கள் நிர்வாகிகள், அதிகாரிகள். அவங்க மேலே இருக்க தலைவர் சொல்வதை கேட்டு நடப்பவர்கள். இப்போ அண்ணாமலை தலைவரா மோடி தலைவரா? அண்ணாமலை போய் கேளுங்க, கேட்டு வாங்க. நீங்கள் நான் என்கிட்டலாம் கேட்காதீங்க. அண்ணாமலை ஜி அவர்களே, நீங்கள் தலைவரா மோடி தலைவரான்னு போய் கேட்டுவாங்க. நான் தலைவர் இல்லை, மோடி தான் தலைவர்னு அண்ணாமலை சொல்லுவார். மோடி தமிழரா? தமிழர் கிடையாது, அவர் குஜராத்தி. அதெல்லாம் சொல்கிறோம். தலைமைத்துவம் தமிழர்களை ஆளக்கூடிய தகுதி கொண்டவர்கள் தமிழர்களாக இருக்க வேண்டும். தமிழ்நாடுடைய அரசை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அடுத்த அரசுக்கும் அடுத்தவர்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இதுதான் தமிழ் தேசிய கொள்கை. தமிழர்களுடைய நலனுக்காக யோசிக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய தலைவராக இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் பாதுகாக்க முடியும், தமிழ் மொழியையும் இனத்தையும் பாதுகாக்க முடியும். இது சாதாரண இனம் கிடையாது. இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் சமீப காலமாக நாம் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம். கடந்த ஒரு 500 ஆண்டு காலமாக தமிழர்களுக்கு பெருவாரியான வீழ்ச்சி என்பது ஏற்பட்டிருக்கிறது. இப்போ தான் எழுச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுது. அந்த எழுச்சியோட தொடக்கத்தில் இருக்கோம். நம்ம அந்த எழுச்சியை நோக்கி நம்ம பயணிக்கணும்னா நமக்கு சரியான தலைவர்கள் வேணும், தமிழ் தேசிய தலைவர்கள் வேணும். இதுதான் நம்மளுடைய இறுதியான விஷயம். நன்றி. நன்றி.